வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாம்ஸ் ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நாம் சுக்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெறும் வாணலில் சுக்கை நல்லா கொஞ்சம் சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுக்க தேவையில்ல. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகமும் சளிக்கு ரொம்ப நல்லது தான். ஜீரகமும் கடுகும் ஓரளவுக்கு கொஞ்சம் பொடிஞ்ச பார்த்து அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டோடனே பூண்டு போட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி அது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடும். நல்லா தக்காளி சுருண்டு வர வரைக்கும் வதங்கணும் நல்லா. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த சுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடலில் இருக்கிற சளியை நல்லா வெளியேற்றத்துக்கு நல்லா உதவும். தொண்டை கரகரப்பு இருக்குந்தா அந்த தொண்டை கரகரப்பு, இருமல் எல்லாத்துக்குமே அந்த சுக்கு பூண்டு இது ரெண்டுமே நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது பறக்கமாக மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அது கூட கொத்தமல்லி தூள், அதுவும் ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. பச்சை வாசனை போச்சுன்னா தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இடையில கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளியை கரைச்சி அதில் புளி ஊற்றி நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டு திரும்பவும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா கொதித்து வரணும். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சைடில் அதுக்குள்ளே சுக்கு நல்லா நுணுக்கிட்டு வந்துடலாம். சுக்கை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த சுக்கு வந்து குழம்பு கொதிச்சோன்னே அந்த சுக்கை போட்டுருங்க. சுக்கை போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை மேலே தூவி விட்டு அப்படியே இறக்குனிங்கன்னா செம்ம வாசனையோட சுக்கு பூண்டு குழம்பு தயார். சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.